வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 17ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அக்டோபர் 16ஆம் தேதியுடைய ஃப்ளாஷ்பேக் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபி தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பையில் வந்து எந்த டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான் நிறைய மெடல் ஜெயிச்சாங்க. அடுத்த கேள்வி, இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணது வந்து மாநில திட்ட ஆணையம், ஸ்டேட் பிளானிங் கமிஷன். அடுத்தது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஏஐ பவர் டேட்டா சென்டர், முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் வந்து எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா விசாகப்பட்டினம் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம் நிலையான கட்டண திட்டம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சிவில் விமான போக்குவரத்து துறையினுடையது. 7th நேஷனல் செக்யூரிட்டி கார்ட் ஹப் 7வது தேசிய பாதுகாப்பு காவல் படை மையம் அப்படிங்கிறது எங்கு நிறுவப்படும் அப்படின்னா அயோத்தி. அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் தாய்லாந்து கம்போடியா பீஸ் டீல், தாய்லாந்து கம்போடியா அமைதி ஒப்பந்தம் வந்து எங்கு கையெழுத்தாக போகுது அப்படின்னா மலேசியாவில், ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஃபிக்கி அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஆனந்த் கோயங்கா. அடுத்த கேள்வி, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 85 அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் போட்டிகளில் யார் தொடர் நாயகன் விருது பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. அடுத்த கேள்வி, உலக உணவு தினம் அக்டோபர் 16. அதே மாதிரி உலக மயக்க மருந்து தினம் அனஸ்தீஷியா டேயும் நமக்கு அக்டோபர் 16. ஸ்பைன் டே முதுகெலும்பு தினம் அக்டோபர் 16. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம் மக்களே. அக்டோபர் 17ஆம் தேதிக்கானது. முதல்ல நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஸோ நேஷனல் நியூஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஒன்று வந்து நிறைய பேர் தீபாவளிக்காக ஆஃபர் கேட்டுட்டு இருந்தீங்க. மண்டே அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி. ஸோ வந்து நம்ம வந்து இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 days, அதாவது அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனுமே இல்லை பெரிய அளவுக்கு. ஸோ ஒரு 5 days தீபாவளி ஆஃபர் அப்படிங்க நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன அப்படின்னா 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 899 உள்ளது வந்து 799. அதே மாதிரி குரூப் 1க்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 3499. அது வந்து இந்த 5 நாளில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 2999. நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரூப் 1க்கான மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச், அது நான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. ஸோ இது இந்த 5 நாளில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த அமௌண்ட். ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின் சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பர் கொடுத்துருப்போம் 7604905977. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து அதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். 5 நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்காக 2026 குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மொத்தம் 41 டெஸ்ட், பிலிம்ஸ் பொறுத்தவரைக்கும் 41 டெஸ்ட் இருக்கும். இதில் புக் வைஸ், சிலபஸ் வைஸ், வெளியே இருந்து அவுட் சோர்ஸ் புக்கு, கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் இந்த 41 டெஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு வந்து நவம்பரில் தொடங்கி உங்களுக்கு ஜூன் எண்டில் இந்த பேட்ச் முடியுது. ஸோ இந்த பேட்சுடைய ப்ரைஸ் 3499. இந்த தீபாவளி ஆஃபர்னா 2999. அதே மாதிரி இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் எப்படி அப்படின்னா, அதாவது பிகினர், இப்போ நிறைய பேருக்கு வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த மெயின்ஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா பேசிக்காக நம்ம ஒரு நோட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டை மெயின்ஸில் அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறத பேசிக்லேருந்து சொல்லி கொடுக்குற ஒரு ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம். இதில் வந்து நான் நல்லா சொல்லிடுறேன், மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற நம்ம ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எப்படி எங்கே படிக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது 75 நாளில் வந்து உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம வந்து உங்களுக்கு இதை டீட்டெயிலாக உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ இந்த பேட்ச் வந்து 5999. ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறோம் 5499. ஸோ ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரைஸு, இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின்ஸ்க்கும் வந்து லிமிட்டெட் சீட்ஸ் மட்டும் தான். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ இப்போது இன்றைக்கி கிளாஸ்லேயும் வந்து முதல்ல எலிஃபேண்ட் நியூஸில் தான். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஏஷியன் எலிஃபேண்ட், அதாவது ஆசிய யானை பற்றின ஒரு நியூஸு. என்ன நியூஸு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? அதாவது வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யானை, இப்போ நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க, அதே மாதிரி யானைகளுக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கணக்கெடுப்பு இந்த வாட்டி எடுத்திருக்காங்க.
அதாவது என்ன அப்படின்னா SAIEE அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அதாவது சிங்க்ரனைஸ்ட் ஆல் இந்தியா பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் எலிஃபண்ட். ஓகேவா, அதாவது சிங்க்ரனைஸ்ட் ஆல் இந்தியா பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் ஆஃப் எலிஃபண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு யானைகளுடைய கணக்கெடுப்பு தான் வந்து இந்த SAIE அப்படிங்கிறது, யானை கணக்கெடுப்பு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு யானை கணக்கெடுப்பு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2021லேருந்து 25 வரைக்கும் இவ்வளோ நாள் உட்காந்து யானையை ஒவ்வொன்றா உட்காந்து இது பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து யானையுடைய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா ஃபஸ்ட்டு DNA பேஸ்ட் கவுண்ட். ஓகேவா, அதாவது DNA அடிப்படையிலான ஒரு கணக்கெடுப்பு. இது முதல் முறை. ஃபர்ஸ்ட் DNA பேஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. ஸோ இதை யார் நடத்துனாங்க அப்படிங்கிறது கேள்வி கேட்கலாம். இந்த SAIEE அப்படிங்கிறது வந்து நடத்தியது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம். அது கூட ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், நமக்கு வந்து யானைகள் திட்டம்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகே, ப்ராஜெக்ட் இப்போ நமக்கு ப்ராஜெக்ட் டைகர்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் இருக்கு. 1992ல் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இந்திய வனவிலங்கு நிறுவனம், இந்திய வனவிலங்கு நிறுவனம். இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யானையை வந்து DNA பேஸ் கவுண்ட்ல எடுக்கிறாங்க. 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 4 வருஷமா பண்ணதுல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள். அதில் எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,446 யானைகள் இருக்கு. ஸோ இதில் யானைகள் அப்படின்னு நான் சொல்லும்போது இது வந்து ஏஷியன் எலிஃபண்ட். ஓகேவா, நம்ம வந்து இந்தியன் எலிஃபண்ட் இல்லை, இது வந்து இது எல்லாமே ஓவராலாக சேர்த்து ஆசிய யானைகள்னா அது பட்டியலில் எல்லாமே வந்துடும். ஓகேவா, ஆசிய யானைகளுடைய கணக்கெடுப்பு. ஸோ ஆசிய யானைகள் அப்படிங்கும்போது அதுக்கான சயின்டிஃபிக் நேம் நான் ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது எலிஃபாஸ் மேக்சிமஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அப்படிங்கிறது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அப்போது இதில் வந்து மொத்தமாக இவ்வளோன்னு பார்த்தாச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2017 வந்து கணக்கெடுக்கும்போது 27,312 யானைகள் இருந்திருக்கு. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் யானையுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு பாருங்க. 27,000ல் இருந்து 22,000க்கு வந்திருக்கு. அப்போ யானைகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து ஏறி இருக்குன்னு சொன்னால் தப்பு. யானைகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஊரில் அதிக யானைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் கர்நாடகாவில். ஸோ கர்நாடகாவில் தான் வந்து அதிக யானைகள் இருக்குது. 2வது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு அஸ்ஸாமில் இருக்குது. 3வது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த டேட்டா படி எவ்வளோ யானை இருக்குது அப்படின்னா 3,136 3,136 எலிஃபண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த SAIEE இந்த யானைகள் கணக்கெடுப்பு பற்றிய ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ். ஸோ எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இதை தாண்டி கேள்விகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நார்மலாக நம்ம மற்ற கண்டென்ட் ஆல்ரெடி தெரியும். அதாவது உலக யானைகள் தினம், வேர்ல்டு எலிஃபண்ட் டே ஆகஸ்ட் 12. அதே மாதிரி வந்து யானை அப்படிங்கிறது வந்து இந்தியாவினுடைய பாரம்பரிய விலங்கு, நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல். 2010 வந்து தேசிய பாரம்பரிய விலங்காட்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும் 2010. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மேஜரான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டன். ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இன்னைக்கு தமிழ்நாடு நியூஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பெருசாக ஒரு நியூஸ் இல்லை. என்ன அப்படின்னா வந்து 2 விஷயம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர், எப்போவுமே அந்த கவர்னர் சிஎம் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கிறது. கவர்னர் வந்து ஒரு பில்லை சைன் போடலை. ஒரு விளையாட்டு பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பில்ல சைன் போடாமல் இருக்காரு. சைன் போடாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டார். ஆக்சுவலி அவரே சைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தலையிலே ஒரு கொட்டு வைப்பாங்க. எப்பவும் போல் அதான் நடக்கும். அப்புறம் சைன் போடுவார். இதுதான் ஜென்ரலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பில்லில் அப்படி என்ன இருக்குது, ஏன் கையெழுத்து போடாமல் அங்கே அனுப்புகிறார் அப்படின்னா
அந்த பில்லில் அந்த விளையாட்டு பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் துணைவேந்தரை வந்து நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போதைக்கு துணைவேந்தரை யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா கவர்னர் தான். அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய மசோதாவே வந்து அவர் கையெழுத்து போடுவாரா? அதனால வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 200 நீ படிப்போம் பாலிட்டி கிளாஸில், அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டார். இந்த ஒரு இது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் உள்ள எம்எல்ஏ, அதாவது முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷனை வந்து ஏற்றிருக்காங்க. முன்னாடி 30,000 ரூபா பென்ஷன் இருக்கும், இப்போ வந்து 30,000 ரூபாலேருந்து 35,000 ரூபா ஆக்கிட்டாங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட், இங்கே இடம் இருக்குது தமிழ்நாடு பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு சம்பளம் வழங்கும் சட்டம் அப்படிங்கிறது 1951. ஸோ தமிழ்நாடு சம்பளம் வழங்கும் சட்டத்தின் கீழே இந்த பென்ஷனை வந்து 30,000 ரூபாலேருந்து 35,000 ரூபா ஏற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள 2 முக்கியமான நியூஸ். அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஹிட்டாச்சி நிறுவனம் நம்ம பார்த்தோம், 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் போரூரில் தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பிளான்ட்டை வைக்க போகிறாங்க, சென்னையில் போரூரில். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு நியூஸு. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ. ஸோ இப்போ எல்லாருமே நம்ம பயன்படுத்துறது என்னது? ஆனால் ஜிபே இருக்கா, ஃபோன்பே இருக்கா? நான் சொந்த நகரத்தில் உள்ள கிராமங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல, அது சரி போனால் தான் தெரியும். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே வந்துடுச்சு, எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு பெனிட்ரேட் ஆகிடுச்சு. இன்னும் அதே மாதிரி சில இடங்களில் 10 ரூபா காயின் வாங்காத ஊர்கள் கூட இன்னும் இருக்காங்க. ஓகேவா? காயின் செல்லாதுன்னு நினைக்கக்கூடிய ஊர்கள். ஸோ இப்படி யூபிஐ பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஜிபே ஃபோன்பேலாம் இருக்குல்ல, அதுதான் வந்து யூபிஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூபிஐ அப்படிங்க நம்மளுடைய லேமேன் டேர்மில். ஸோ விச் ஸ்டேட் டாப்ஸ் இந்த யூபிஐ யூசேஜ் இன்டென்சிட்டி இன் இந்தியா? இந்தியாவில் யூபிஐ பயன்பாடு தீவிரத்தில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? அதாவது யூபிஐ யூசேஜ் இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது மொத்த அதாவது பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம்னு சொல்லுவாங்க. பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம், பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம். ஓகேவா? அதாவது இப்போ நமக்கு வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம், தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதாவது மொத்த வருமானம் டிவைடட் பை அந்த பாப்புலேஷன் போட்டால் தனிநபர் வருமானம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இது பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம். ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் டிரான்சாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணுறது தான் இந்த பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம். ஓகேவா? ஸோ எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை எத்தனை பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டிவைட் பண்ணால் ஒரு நம்பர் வரும்ல, அதுதான் வந்து ஒரு ஆள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தெலுங்கானா தான் முதலிடத்தில் இருக்காங்க. அதே இது வந்து யூபிஐ எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதிகமான யூசேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க அப்படின்னா கேள்வியிலேருந்து ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா ஆகிடும். அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இந்த பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம், அந்த வார்த்தையை உள்ள சேர்த்தனால தெலுங்கானா. ஸோ யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்துறது, அதிகமாக எந்த ஊரில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. அதே இது இந்த பெர் கேபிட்டா டிரான்சாக்ஷன் வால்யூம், அதாவது ஓவரால், அதாவது இந்த ஓவரால் டிவைடட் பை எவ்வளோ பேர் அந்த ஒரு நம்பர் வருதுல்ல, ஸோ அதில் வந்து யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா தெலுங்கானா. இதில் டாப் 5ல தமிழ்நாடு இல்லை. ஸோ அதனால் தமிழ்நாடு பற்றி பார்க்க வேண்டாம். யூபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், யூபிஐ அப்படின்னு சொல்லுவோம். யூபிஐ அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். 2016 கொண்டு வரப்பட்டது. இதை யார் டெவலப் பண்ணா? யூபிஐ அப்படின்னா இப்போ நம்ம ஃபோன்பே இது எல்லாமே யூஸ் பண்ணுறோம், ஜிபே எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த யூபிஐ அப்படிங்கிறது தான் வந்து இவங்க எல்லாரும் காமனாக வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அந்த யூபிஐ கோடு இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் வந்து அவங்கெல்லாம் வந்து கம்பெனி. ஸோ இதுதான் வந்து உள்ள இருக்க சிம் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேசிய கட்டண கழகம். ஓகேவா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய தேசிய கட்டண கழகம். நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை உருவாக்கியிருப்பாங்க, இதை யூனிஃபார்ம் பேமெண்ட் இன்டர்ஃபேஸை. நம்ம யூபிஐ பற்றி பார்க்கும்போது சமீபத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன நியூஸ் பார்த்தோம்,
யூபிஐ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, பல நாடுகளில் வந்து யூபிஐ பயன்படுத்துகிறாங்க. அதில் சமீபத்தில் 8வது நாடாட்டு யூபிஐயை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கத்தார். ஓகேவா, 8வது நாடு. அதே மாதிரி இப்போ ஜப்பான்லேயும் வந்து யூபிஐயை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு செய்தியில் பார்த்தேன். ஓகேவா, ஸோ இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நம்ம ஜப்பான் பற்றி பார்த்துக்கலாம். இது 8th வந்து கத்தார். அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் குஜராத்தில் இருக்குல்ல, குஜராத்தில் என்ன மேட்டர் அப்படின்னா குஜராத்தில் வந்து நேற்றுக்கு திடீர்னு வந்து குஜராத்தினுடைய சிஎம், அதாவது முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. என்ன ராஜினாமா செஞ்சுருக்காங்க? ஆட்சி கலைஞ்சிட்டா அப்படிலாம் கிடையாது. பொதுவாக இந்த பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஒரு பாதி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஷஃபிள் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த அமைச்சரவையை மொத்தமாக கூண்டோடு மாற்றுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக மொத்த பேரும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இனி புதிய அமைச்சர்கள் முதல்வர் யார், இல்லை அவரே தான் முதல்வரா அப்படிங்கிறது நமக்கு விரைவில் தெரியும். குஜராத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நமக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியாவுடைய செல்வாக்கு வந்து பல மடங்கு அதிகரிச்சுட்டு தான் போகுது. ஓகேவா, அது வந்து நான் சொல்லி தெரியணும் அப்படின்னு இல்லை. அதாவது நம்ம 2 நாள் முன்னாடி கூட பார்த்தோம், ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதனுடைய ஹெட் சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மரும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா வந்து இன்னும் கொஞ்ச நாளில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வரும் அப்படின்னு ஐஎம்எஃப்பும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் இந்தியா வந்து உலக மேடைகளில் ஒரு அமைப்பில் மீண்டும் உறுப்பினராக வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எந்த அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, எந்த அமைப்பு அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில். ஸோ இந்த யுஎன்ஹெச்ஆர்சி அதாவது மனித உரிமைகள் கவுன்சில், ஐநாவுடைய மனித உரிமைகள் கவுன்சில் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு? ஓகேவா, இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொன்னேன், இதில் வந்து இந்தியா வந்து உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இதில் கொஸ்டின் வந்து டைரெக்டாக இந்தியா எந்த இதில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு டைரெக்டாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ எந்த அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்போ அந்த அமைப்பு சார்ந்த சில ஸ்டாட்டிக்கான கேள்விகள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த அமைப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2006. எக்ஸாக்ட் டேட் வந்து 16 மார்ச் 2006. இது வந்து இதனுடைய தலைமையகம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதை இங்கே கொண்டு வந்துடுறேன், அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா, ஸோ ஜெனீவாவில் இருக்குது. ஓகேவா, இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. மொத்தம் இந்த அமைப்பில் 47 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா, இப்போ இதில் இந்தியா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து 7வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா வந்து 2026லேருந்து 28 வரைக்கும் இந்தியா வந்து அதில் உறுப்பினராக இருக்க போகிறாங்க. இது வந்து 3 வருஷம் டேர்ம், 3 இயர்ஸ் டேர்ம். ஓகேவா, 3 வருஷம் அந்த டேர்ம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா வந்து இந்த இதில் இந்தியா வந்து அன்னபோஸ்டா அதாவது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க உறுப்பினராட்டு. 177 வாக்குகள் பெற்று எம்எல்ஏ ராஜராஜ சோழன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மாதிரி மொத்தம் 177 ஓட்டு, மொத்தமே 180 சில்லற ஓட்டு தான். அதில் 177 நாடுகள் அதாவது 177 ஓட்டை வாங்கி இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் கவுன்சிலுள்ள போயிருக்காங்க. இந்த மனித உரிமைகள் கவுன்சிலேருந்து சமீபத்தில் ஒரு பெரிய நாடு வெளியே வந்துட்டாங்க. எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யுஎன்ஹெச்ஆர்சிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. யுஎன்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ ஃபுல் ஃபார்மாட்டு கேட்டால் கூட யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா, இப்போ மனித உரிமைகள், இப்போ வந்து மனித உரிமைகளுக்கான ஒரு தினம் இருக்குது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் டே மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம். இப்போ நம்ம வந்து ஐநாவினுடைய பார்த்தாச்சு. நம்ம இந்தியாவில் எப்போ உருவாச்சு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்போ உருவாச்சு, இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்
தேசிய மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்கன்னா 12 அக்டோபர் 1993. இதனுடைய தலைவராக இப்போ இருக்கிறது யார், சேர்மேனாக இருக்கிறது யார் அப்படின்னா ராமசுப்ரமணியன். ராமசுப்ரமணியன் அவர்கள் தான் தேசிய சுப்பிரமணியன். ஓகேவா? ஸோ ராமசுப்ரமணியன் அவர்கள் தான் வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய மாநில, அதாவது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தமிழ்நாட்டினுடைய மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஆணையம் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 17, 1997 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைவர் யாரு ஞாபகம் இருக்கா? இதனுடைய தலைவர் வந்து கேரளாவினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த மணிக்குமார் அவர்கள் தான் இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர். அப்போ வந்து யார் தலைவர்னு கேட்டாலும் எழுதிடணும், எந்த வருடங்கள்னு கேட்டாலும் போட்டுடணும். ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் பொறுத்தே நம்ம இந்த மாதிரி டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக தான் போவோம். அப்போ தான் நம்ம எல்லா கொஸ்டினும் கேட்டதை அட்டன் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அட்டன் பண்ணலாம். அப்போ இதுக்கான கேள்வி வந்து ஆன்சர் வந்து 2006. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்த கேள்வி, ஒரு நாட்டில் வந்து மிலிட்ரி ரூல் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது மிலிட்ரி வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அந்த நாட்டில் வந்து பயங்கர போராட்டங்கள். அந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த பிரசிடெண்ட் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள மிலிட்ரி ரூலர் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார். இது வந்து நமக்கு கேட்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆப்பிரிக்கன் சைடில் உள்ள நாடுகள்லாம் இது காமன், நிறைய நடக்கும். இந்த நாட்டிலே நிறைய வாட்டி நடந்திருக்கு, இப்போ மறுபடியும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. விச் கண்ட்ரி டிக்ளேர்ட் மிலிட்ரி ரூல் ரீசென்ட்லி? சமீபத்தில் இராணுவ ஆட்சி எந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு நாடு. இந்த மடகாஸ்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு தான் வந்து இந்த மடகாஸ்கர். அங்கே வந்து மிலிட்ரி ரூலராக இருக்கக்கூடிய மைக்கேல் ராண்ட் ரியாண்ட்ரினா அப்படிங்கிறவர் தான் வந்து அங்கே மிலிட்ரி ரூலர். ஸோ இப்போ வந்து அவர் வந்து பிரசிடெண்டாக பதவியேற்க போகிறார். ஸோ எங்கே அப்படின்னா மடகாஸ்கரில் இப்படி மிலிட்ரி ரூல் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து இந்த பாண்டிச்சேரி எக்ஸாமில் கூட வந்து இந்த ரஷ்யாவில் உள்ள ஆயில் ஸ்பில் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா நியூஸுமே நம்ம கவர் பண்ணுவோம், ஜஸ்ட் அப்படியே போகிற போக்கில் கவர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கணும்னா ஒன்லைனராக தான் கேட்பாங்க. இந்த மைக்கேல் ராண்ட்ரியான் பற்றி கூட கேட்கலாம். அப்போ எந்த நாட்டோட மிலிட்ரி ரூலர் கேட்டால் வந்து மடகாஸ்கர் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் வந்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், உலக பட்டினி குறியீடு. ஸோ உலக பட்டினி குறியீடு, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து வெளியிடுறது யார் அப்படின்னா கன்சர்ன் வேர்ல்டு வைட். அதாவது நிறைய சின்ன அமைப்புகள், ஒரு 3 சின்ன அமைப்புகள் சேர்ந்து கன்சர்ன் வேர்ல்டு வைட் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி வந்து வெல்த் ஹங்கர் லைஃப், ஸோ வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த மாதிரி ஒரு 2-3 நிறுவனங்கள் சேர்ந்து தான் வந்து இதை வெளியிடுறாங்க. ஸோ இதில் இந்தியாவுடைய ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 102. இந்தியாவுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 25.8 இந்தியாவுடைய ஸ்கோர். ஓகே, இந்தியாவுடைய மார்க்கு, இந்தியாவுடைய ரேங்க் வந்து 102. எதன் அடிப்படை? ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் தான் வந்து இந்த மார்க் எல்லாம் போடுவாங்க. முதல்ல அண்டர் நொரிஷ்மெண்ட், தமிழில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. ஸோ அண்டர் நரிஷ்மெண்ட்னா என்னது? ஊட்டச்சத்து குறைபாடு. நெக்ஸ்ட் வந்து சைல்டு வேஸ்டிங். ஓகேவா? குழந்தை வளர்ச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஸ்டண்டிங் அப்படிங்கிறது வந்து குழந்தை மெலிதல் அப்படிங்கிறது வந்து சைல்டு ஸ்டண்டிங்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு மார்டாலிட்டி, குழந்தை இறப்பு. ஸோ என்ன அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடுனா தெரியும், இந்த கேலரிலாம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வேஸ்டிங் ஸ்டண்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயசுக்கு இந்த வெயிட் இருக்கணும், இந்த வயசுக்கு இந்த ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வேஸ்டிங் அண்ட் ஸ்டண்டிங்லாம் வந்து. சைல்டு மார்டாலிட்டி வந்து குழந்தை இறப்பு 5. இது எல்லாமே வந்து 5 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கணக்கு இந்த சைல்டு மார்டாலிட்டி இதெல்லாம். ஸோ இதன் அடிப்படையில் ரேங்க் போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 102. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து, அதாவது 2017-18 ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது வந்து பெண்கள் வந்து வேலைக்கு செல்லக்கூடிய அந்த விகிதம் வந்து 23% இருந்து இப்போ 2023-24 இது எவ்வளோ ஆயிருக்கு? ஃபீமேல் ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்னா 42% ஆயிருக்கு. சூப்பரில்
23லேருந்து 42% அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஃபீமேலுடைய ஒர்க் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான ஆட்கள் எழுதிய புத்தகம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இவர் யார் அப்படின்னா இந்தியாவுடைய முப்படை தளபதி, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகேவா? அதாவது 3 இதையும் சேர்த்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவன் யார் அப்படின்னா நம்ம தலைவர் அனில் சௌஹான் அவர்கள். ஓகேவா? இந்தியாவுடைய 2வது முப்படை தளபதி. ஓகேவா? ஸோ யார் அப்படின்னா அனில் சௌஹான். ஸோ இவர் எழுதிய புத்தகம் எது அப்படின்னா ரெடி, ரெலவெண்ட் அண்ட் ரீசர்ஜன்ட் டு ஷேப்பிங் எ ஃபியூச்சர் ரெடி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இவர் எழுதிய புத்தகம். யார் எழுதியது அப்படின்னா அனில் சௌஹான் அவர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராமச்சந்திர குஹா. ராமச்சந்திர குஹா தெரியும், அதாவது இவருடைய புக்கு நிறைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவர் சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், ஸ்பீக்கிங் வித் நேச்சர். ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிறது வந்து ராமச்சந்திர குஹா வந்து சமீபத்தில் எழுதிய புத்தகம். ஸோ அதுக்கடுத்து இந்த ரெய்லா ஒடிங்கா அப்படிங்கிற இருக்காங்கல்ல, ஸோ ரெய்லா ஒடிங்கா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கென்யா நாட்டினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர், கென்யாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கேரளா, அதாவது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கேரளா வந்திருந்தார். இங்கே இறந்துட்டார். மறுபடியும் கென்யாவுக்கு, அதாவது கென்யாலேருந்து கேரளா வந்து இப்போ இறந்துட்டார். அப்புறம் கேரளாலேருந்து மறுபடியும் கென்யா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த இறுதி ஊர்வலத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்துருந்தேன். ஸோ இதுதான் ரெய்லா ஒடிங்காவுடைய கதை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ராகுல் சச்தேவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்தியன் ஃபோட்டோகிராஃபர். இவருக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்ட். ஓகேவா? சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற ஒரு விருது கிடைச்சிருக்கு. சிறந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற விருது, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆஃப் த இயர் அவார்ட். ஓகேவா? வனவிலங்கு புகைப்பட கலைஞர் டன் ராகுல் சச்தேவ், இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட்டு விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் வந்து நடைபெற போகுது. அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து இப்போ பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதில் 2 இது இருக்குது. ஒன்று 2030 காமன்வெல்த் போட்டி, இன்னொன்று 2036 ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டுமே நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அங்கே லாபி போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டுமே கண்டிப்பாக இந்தியா அதோட உரிமங்களை மோஸ்ட்லி வாங்கிடுவாங்க, ப்ரொவைடட் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா. இப்போது என்ன அப்படின்னா வந்து 2030 காமன்வெல்த் போட்டிக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரு இடத்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அந்த இடம் தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கு ஏன் கன்ஃபார்ம் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணலாம். விச் சிட்டி இஸ் செட் டு ஹோஸ்ட் த காமன்வெல்த் கேம்ஸ் 2030? 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள நகரம் எது அப்படின்னா அகமதாபாத். அகமதாபாத் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ஏன் அகமதாபாத்தாக இருக்கும்? ஏன்னா இங்கே நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய விளையாட்டு வளாகம், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், வீர் சவர்கார் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது வீர் சவர்கார் விளையாட்டு வளாகம்னு ஒன்று எங்கே ஆரம்பித்தாங்க? அகமதாபாத்தில். ஓகேவா? அதாவது அகமதாபாத் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப்பாக ஆக்கிட்டு வராங்க. அதனால் அங்கே வச்சு எடுத்துருவாங்க. ஓகேவா? அப்புறம் இந்த காமன்வெல்த் போட்டி வந்து இந்தியாவில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டால் அது ஒரு சோக கதை. 2010 வந்து டெல்லியில் நடந்துச்சு. அந்த காமன்வெல்த் போட்டியில் மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. இது அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி. ஓகேவா? மிகப்பெரிய ஊழல் நடந்துச்சு. அதாவது அந்த ஊழலுக்கு அப்புறம் காங்கிரஸால் வந்து இந்தியாவிலையும் எந்திரிக்க முடியலை, டெல்லியிலே எந்திரிக்க முடியல. அதாவது டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி இப்போ பிஜேபி ரூலு, இடையில ஒரு 2-3 டேர்ம் வந்து கெஜ்ரிவால். டெல்லி வந்து எப்படின்னா வந்து காங்கிரஸுடைய கோட்டையாக இருந்துச்சு. டெல்லி அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஷீலா தீக்ஷித்னு ஒருத்தங்க. டெல்லினா ஷீலா தீக்ஷித்னா டெல்லி அப்படின்னு இருந்தது. இந்த காமன்வெல்த்தில் வந்து பண்ண விஷயத்தோட அப்படியே டவுன்ஃபால். அதுக்கப்புறம் அவங்களும் எந்திரிக்க முடியலை, காங்கிரஸும் எந்திரிக்க முடியலை இந்தியாவிலையும். அதுக்கப்புறம் வந்து 2000 அவங்களும் அந்த ஆட்சி முடிஞ்சதோடு அதுக்கப்புறம் இன்னும் வரல. இப்போது கடைசியாக காமன்வெல்த் போட்டி எங்கே நடைபெற்று அப்படின்னா 2022 பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடத்துல. பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா யூகேல. ஓகே, பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடம் யூகேல இருக்குது. அங்கே தான் லாஸ்ட்டாக நடந்துச்சு. ஓகேவா?
டன். ஸோ காமன்வெல்த் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பாலிட்டி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவேன். காமன்வெல்த் அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே காமன்வெல்த் நாடுகள். ஓகேவா, டன். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐசிசியில் இருந்து, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலேருந்து ஒவ்வொரு மாதம் வந்து சிறந்த வீரர் சிறந்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு விருது கொடுப்பாங்க. செப்டம்பர் மாதத்துக்கான விருதில் இவங்க ரெண்டு விருதுமே வந்து இந்தியர்களுக்கு தான் கிடச்சிருக்கு. அது ரொம்ப பெருமை. அபிஷேக் சர்மா, ஸ்மிருதி மந்தனா. ஓகேவா, ஹூ ஆன் த ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த் செப்டம்பர் 2025. ஆண்கள் பிரிவில் வந்து அபிஷேக் சர்மா, பெண்கள் பிரிவில் வந்து ஸ்மிருதி மந்தனா. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்டர்நேஷனல் டே ஃபார் த எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 17 தான் நமக்கு வறுமை ஒழிப்பு தினம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது 2026 டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, டிஎன்பிசி எஸ்எஸ்சி ரயில்வே எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு நோட்ஸாக ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணுறவங்க நமக்கு என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். அதே மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டும் வைப்போம். அதாவது 25 கொஸ்டின் டெஸ்ட்டு, சாம்பிள் எப்படி இருக்குன்னு காமிக்கேன். அடுத்து 10 தமிழ்நாடு ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு, 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு மாதம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தமிழரசு மேகசின், கவர்மெண்ட்டுடைய தமிழரசு மேகசின்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்து கொடுக்குறது. அதே மாதிரி பாலிசி நோட், கொள்கை குறிப்பு வந்து முக்கியமான 12 டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸாக எடுத்து கொடுப்போம். ஆக மொத்தம் வந்து 12 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீமு, 12 மாத தமிழரசு மேகசின், 12 டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட்ஸு. ஸோ வந்து இதை வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் மக்களே மெட்டீரியல். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 899 இல்லை, இந்த 5 நாளில் ஜாயின் பண்ணுறவங்க 799 மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆஃபர் வந்து தீபாவளி ஆஃபர் வரக்கூடிய டியூஸ்டே வரைக்கும் இருக்குது. ஓகேவா, ஸோ மெட்டீரியல் சாம்பிள் காட்டுறேன். மெட்டீரியல் சாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஆகஸ்ட் 1 to 7க்கான பிடிஎஃப், 2 பிடிஎஃப் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கண்டென்ட் பிடிஎஃபாக இருக்கும். தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் அந்த ஹெட்டிங்கில் இருக்கும் மக்களே. அது நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட், நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட் போட்டு தான் இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். எல்லாமே உங்களுக்கு நீட் அண்ட் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். இதில் அப்படியே கீழே போகல இங்கிலீஷ் இருக்கும், அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா தமிழ்லேயும் இருக்கும். ஓகேவா, மெட்டீரியல் இங்கிலீஷ் தமிழில் இருக்கும். டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தாலே தெரியும். அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்கு, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி எல்லாமே இப்போ எப்படி பேட்டர்னில் கேட்காங்களோ அதே மாதிரி இதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்கும். டெஸ்ட்டுக்கு லிங்க்கும் வந்துடும், அந்த லிங்க்லேயே நீங்கள் போட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஆஃபரை சீக்கிரமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தினமொரு திட்டத்தில் வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டம். இப்போ சில திட்டங்கள்லாம் நமக்கு வந்து இந்த டேட்டு எங்கே லான்ச் பண்ணாங்க கேட்பாங்க. சில திட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து டேரெக்டாக என்னன்னு அப்படின்னு கேட்டு, இந்த பேராசிரியர் அன்பழகன் திட்டம் அப்படிங்கிறது வந்து அது பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம். அதாவது ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். ஓகேவா, அதாவது பள்ளிகளில் வந்து கிளாஸ் ரூம் கட்டுறது, கிளாஸ் ரூமை வந்து மாடர்னைஸ் பண்ணுறது, இந்த நவீனமயமாக்குதல், இந்த மாதிரிப்பட்டது தான் வந்து பேராசிரியர் அன்பழகன் திட்டம். அதாவது அன்பழகன் பேரில் உள்ள திட்டம்னாலே வந்து பள்ளிக்கூடங்கள், அதாவது அதை இந்த ஆக்சுவலி ஒரு பேரில் அவார்டும் இருக்குது. நம்ம அதை ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி நோட்ஸில் கூட நம்ம உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மந்த் எண்டில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனோட பாலிசி நோட்ஸ் வரும். ஸோ அதில் கூட பார்த்தா தெரியும். அதாவது இந்த அன்பழகனுடைய பெயரில் ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க. அந்த அவார்டு அப்படிங்கிறது சிறந்த பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயம். ஸோ பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறனாலே வந்து பேராசிரியர் அன்பழகன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்தது வந்து கமெண்டிவ் ஆன்சர் செக்ஷன். நேற்று கேட்ட கேள்வி. ஸோ வந்து சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறிப்பொருள் இது வென்ற வள்ளுவன் வந்து திருவள்ளுவரை யார் புகழ்ந்தார் அப்படின்னா கல்லாடர் அப்படிங்கிறதா சரியான விடை. இப்போ இன்னைக்கான கேள்வி, திருப்பனந்தாள் காசிமடம் வெளியிட்ட திருக்குறள் நூல் எது? திருக்குறள் உரைவளம், திருக்குறள் உரை சிறப்பு, திருக்குறள் உரை கொத்து, திருக்குறள் உரை விளக்கம். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து, தினமணி,
எக்ஸாம்ஸ் அந்த நிறைய விஷயங்கள் இதில் அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. இந்தியாவில் மொத்தம் எத்தனை யானை இருக்குது அப்படின்னா 22,446 யானைகள் இருக்குது. அடுத்தது வந்து யூபிஐ யூசேஜ் இன்டென்சிட்டியில் வந்து தெலுங்கானா தான் முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்தது யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து 2006 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மிலிட்ரி ரூல் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா மடகாஸ்கரில். அதுக்கடுத்து குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பட்டினி குறியீட்டில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 102. இந்த ரெடி ரெலவெண்ட் அண்ட் ரீசர்ஜன் அப்படிங்கிற புத்தகம் வந்து அனில் சௌஹானுடையது. நெக்ஸ்ட் காமன்வெல்த் போட்டி 2030 வந்து எங்கே நடைபெற போகுது அப்படின்னா அகமதாபாத்தில். செப்டம்பர் 2025 வந்து அபிஷேக் சர்மாவும் ஸ்மிருதி மந்தனா வந்து சிறந்த வீரர் வீராங்கனை விருது வாங்கியிருக்காங்க. வறுமை ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் 17. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு பாலிட்டி கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.